ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான பீஃப் கறி குழம்பு இந்த மாதிரி நல்ல திக்காக கிரேவி மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு கடாயை வச்சுக்குவோம். கடாய் காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, 4 ஏலக்காய், 5-6 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 மிளகாய், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வறுத்துக்குவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அது கூட நசுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டை அதை நான் சேர்த்துக்கிறேன். போட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாடை போகும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த மசாலா வாடை, பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கறியை இதோட சேர்த்துருவோம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா சுருண்டு வரும், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கறி நல்லா சுருண்டு வந்துடுச்சு, தெரியுதுங்களா? இப்போ இது வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்குவோம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்படிங்கிறனால தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணும். நல்லா முழுசுற அளவுக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா தான் நல்ல வேகும். இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்ல கறியை முழுசுற அளவுக்கு இது பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வைப்போம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமேட்டுக்கு எடுத்து பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் நல்லா 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. எந்த அளவுக்கு நல்ல கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தலையும் புதினா தலையும் தூவிக்குவோம் வாசத்துக்காக. இப்போ நம்மளுக்கு அருமையான பீஃப் கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.